ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷம் 24:4 எச்சரிக்கையாய் இருங்கள் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம இன்னைக்காக யார் யாருக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்த நிகழ்ச்சிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எரேமியா 14வது அதிகாரம் 14-15 வாசிப்போமானால், அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்ட தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்தில் பட்டயமும் பஞ்சும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். கர்த்தர் சொல்லாததை சொல்லுகிறதை, பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதை குறித்து இங்கே எரேமியா மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எனவே தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யார் எப்படி என்கிறதை ஆராய்ந்து பார்த்து அவர்களோடு ஐக்கியம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, எபேசியர் 5வது அதிகாரம் 3-4 வரையிலும் வாசிப்போமானால் கவனித்து பாருங்கள். பவுல் எழுதுகிறார், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாக கிறிஸ்து ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, பவுல் எச்சரிக்கிறார், கர்த்தராகிய இயேசு எச்சரிக்கிறார், பவுல் எச்சரிக்கிறார். சுபாவங்களை குறித்து, சிறப்பாக பொருளாசை என்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை என்று, விக்கிரக ஆராதனையை விபச்சாரத்துக்கு ஒப்பிட்டு வேதம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இப்படி பொருளாசையிலே இல்லாதபடியாய், பாவத்திலே விழாதபடியாய் எச்சரிக்கையாய் இருக்கும்படி வேதம் கற்றுத்தருகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதோ வேதம் சொல்லும் தூஷணம் மற்றுமாய் கவனிப்பீர்களானால் வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், தகாதவைகள், விபச்சாரக்க, அசுத்தன், விக்கிரகானு, பொருளாசைக்காரர்களை குறித்து சொல்லப்படுகிறது. எனவே தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதபடி இருக்கிற சுவாவங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று பவுலும் எச்சரிக்கிறார். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த காலங்கள் எச்சரிப்பின் காலம், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலங்கள். ஸோ இன்னைக்கு அநேகர் திரளானவர்கள் பொருளாசையிலே சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இது விக்கிரக ஆராதனைக்கு ஈக்குவல், விக்கிரக ஆராதனை விபச்சாரத்திற்கு ஈக்குவல். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இசைந்து இருக்கிற பாவக்கிரியைகளாக இருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் விட்டு வெளியில வந்தாதான் பரலோகராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியும். எனக்கு அருமையான இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இன்னைக்கு தேவ கோபாக்கினை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தாங்கள் வெளிவேசமாய் இருக்கிறதை தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று காரியங்களை அனுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொன்னதை போல பவுலும் சொல்லுகிறார். நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆவி, எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? பரியாசக்காரர்களா,
எப்போ பார்த்தாலும் பரியாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்தவர்கள் செய்கிற காரியங்களை குறித்து பரியாசம், சில காரியங்களை கண்டித்து உணர்த்தலாம், பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. சங்கீதம் 1 சொல்லப்பட்ட பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்தோம். இந்த பரியாசமாய் பேசுகிற அந்த செல்போன் வழியாய், வெப்சைட் வழியாய் பேசுகிறவர்களோடு அதையெல்லாம் காணாதிருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புவார். எனவே எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எச்சரித்திருக்கிறார் தீர்க்கதரிசனத்தை குறித்து. அடுத்த பவுல் எச்சரிக்கிறார் சுபாவங்களை குறித்து, நடக்கைகளை குறித்து. எனவே நாம் கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமா பரலோகராஜ்யத்திற்கு போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் இதோ வீணாகாதபடியாய் கர்த்தருக்குள் வைராக்கியம் பாராட்டி இப்படிப்பட்டவர்களுக்கு குறித்து வெளியே வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற 21ஆம் தேதி அருமையான ஜீவனுள்ள ஒரு சாட்சி, உயிரோடு அவர் இருப்பதை குறித்தான சாட்சியோடு செய்தி கொடுக்க திருப்பூர்லேருந்து பாஸ்டர் ஜெவமணி என்கிறவர் வருகிறார். வாருங்கள். விடுதலை உபவாசத்தில் விடுவிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.